வணக்கம் சார். பெஸ்ட் லோ பட்ஜெட் சுதா காசுலருந்து சுதாகர் பேசுறேன். நம்ம நெறைய கஸ்டமர் வந்து சாட்டர்டேஸ்னா ஷாப் வீடியோ கேட்பீங்க. நம்ம அந்த மாரி ஷாப் வீடியோ இப்போ ஒண்ணு போடுற மாரிங்க சார். 2005 மாடல். 2005 10ஆம் மாசத்து வண்டி சார் இது. டொயோட்டா இனோவா டீசல் வேரியன்ட். இது ஒரு 3 ஓனர் கண்டிஷன்லங்க சார். வண்டி வந்து 2,27,000 கம்பெனி ரெக்கார்ட் சர்வீஸ். வண்டி வந்து 2010க்கு ஈக்குவலா இருக்கு சார். அந்த அளவுக்கு தெளிவான வண்டி. இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3,80,000 கேட்டிருக்காங்க சார். கிட்ட வாங்க ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா சவர்லெட் என்ஜாய் சார். சவர்லெட் என்ஜாய்லேயே 2015 மாடல் எல்டி வேரியன்ட். எல்டினா ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் ஆகி ஏபிஎஸ் ஏர் பேக் வரக்கூடிய வண்டி. இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,50,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க சார், ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ சார். டியாகோ 2016 மாடல் டீசல் வேரியன்ட். ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வரக்கூடிய வண்டி. இதுக்கு ஓனர் பார்த்தோம்னா செகண்ட் ஓனர் இருக்குது சார். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,70,000 கேட்குறாங்க. ஃபைனலாக வந்து 2,60, 2,55க்கு ஃபைனலில் ரேட்டு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க சார். கிட்ட வந்து பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ரிட்ஸ் சார். மாருதி ரிட்ஸு டீசல் வேரியன்ட். ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வரக்கூடிய வண்டி. இது வந்து 2010 சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்க சார். 2010 சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இது கஸ்டமர் வந்து 2,00,000 கேட்டிருக்காரு. கிட்ட வாங்க சார், ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயி i10. i10லேயே வந்து மேகனா சார். இது 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏசி எல்லாமே வரக்கூடிய வண்டி. இது ப்ளஸ் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது இந்த வண்டி. அதாவது எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. 2012 மாடலு. இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,55 கேட்டிருக்காங்க சார். கிட்ட வாங்க, ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி எடுத்து கொடுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800 சார். நிறைய கஸ்டமர் வந்து கற்றுக்கிறதுக்காக டிரைவிங் கற்றுக்கணும் அது இதுன்னு கேட்டிருந்தீங்க. மாருதி 800 இந்த வண்டி வந்து பார்த்தோம்னா 95 மாடலு. எஃப்சி பார்த்தோம்னா 2028 வரைக்கும் இருக்கும். ஏசி ஒர்க்கிங் உள்ள வண்டி சார் இது. ஏசி ஒர்க்கிங்கில் இது போஸ்ட் ஸ்பீடு. இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா கேட்குறாரு. கிட்ட வாங்க, ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஓம்னி சார். மாருதி ஓம்னி 2012 மாடல். இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார். இது வண்டி வந்து 2012 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன். இது எஃப்சி எல்லாமே லைவாக இருக்கக்கூடிய வண்டி தான் சார். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணி இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,65,000 கேட்குறாங்க சார். அது பிக்சர் கிடையாது. கிட்ட வாங்க, ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனர் சார். மாருதி வேகனர் எல்எக்ஸ்ஐ. எல்எக்ஸு, அதாவது பவர் ஸ்டேரிங் வராது. 2005 மாடலு. எஃப்சி பார்த்தோம்னா இன்னும் 4 மாதம் லைவில் இருக்குது சார். எஃப்சி லைவில் இருக்குது. இதுக்கு ஏசி பக்கா கண்டிஷன் இருக்குது சார். ஏசி பக்கா கண்டிஷனுக்கும் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இது கஸ்டமர் வந்து 95 ரூபாய் கேட்டிருக்காங்க சார். கிட்ட வாங்க, நெகோஷியபிளில் கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாய் வர்னா சார். உண்டாய் வர்னா டீசல் வேரியன்ட். ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வரக்கூடிய வண்டி. இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,75,000 கேட்குறாங்க சார். ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி கிடைக்கும். இந்த வண்டி வந்து பார்த்தோம்னா 2010 மாடல் டீசல் வேரியன்ட். 3 ஓனர் சார். வண்டி வந்து சுத்தமாக இருக்கும். நேரில் வந்து பாருங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு பிகோ சார். ஃபோர்டு பிகோ 2010 மாடலு. 3 ஓனர் சார். இது இன்ஜின் 100% இருக்கும். ஏசி பக்கா கண்டிஷனுக்கும் 2 பவர் விண்டோ வரும் சார். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,35,000 கேட்டிருக்காங்க சார். இந்த வண்டி வந்து ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டியை கொடுத்துலாம். இன்ஜின் 100% இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு 80 காசு கண்டிஷன் இருக்கும். வண்டி எடுத்து வாட்டர் வாஷ் பண்ணால் போதும். அப்படியே யூஸ் பண்ணலாம். வந்து பாருங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் சார். மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் 2012 மாடலு. எஃப்சி பார்த்தோம்னா 2027 வரைக்கும். இன்சூரன்ஸ் லைவ். இது ஒரு எல்டிஐ, அதாவது எல்டிஐ கன்வெர்ட்டர் விடிஐ, அதாவது எல்டிஐ இது வண்டி. இது வந்து விடிஐ ஆல்டர் பண்ணியிருக்காங்க சார். ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எஃப்சி பார்த்தோம்னா 2027 வரைக்கும். செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. டீசல் வேரியன்ட். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,50,000 கேட்குறாங்க சார். கிட்ட வாங்க, ஒரு நெகோஷியபிள் இந்த வண்டி எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாயி i20 சார். உண்டாயி i20லேயே டீசல் வேரியன்ட். ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, டச் ஸ்க்ரீனு, ரிவேர்ஸ் கேமராலேருந்து வரக்கூடிய வண்டி. ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்கும். இது ஒரு டீசல் வேரியன்ட்டு. ஓனர் மட்டும் 4th ஓனர் சார். இது ஓனர் மட்டும் 4th ஓனரு. வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கும். இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 கேட்குறாங்க சார். அது ஃபிக்சர் கிடையாது, நெகோஷியபிள் தான். கிட்ட வாங்க, ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாயி i10 சார். உண்டாயி i10லே இது ஸ்போர்ட்ஸ் 2010 மாடலு. ஓனர் மட்டும் 4th ஓனர் சார். வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதுக்கு 5 வருஷம் எஃப்சியும் 1 வருஷம் இன்சூரன்ஸ் கஸ்டமர் பண்ணி கொடுத்துறாங்க. இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,75,000 கேட்குறாங்க சார். கிட்ட வாங்க, நெகோஷியபிளாக இந்த வண்டியை எடுத்து கொடுத்துடலாம்.
பன்னீரு இன்னும் கொஞ்சம் இப்படி வா, இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. ஓகேவா? ஃபுல்லா கவரேஜ் ஆகுதா? டேய், ஃபுல்லா கவரேஜ் ஆகுதா? ஆன் பண்ணியா? நின்று நான் என்ன பேசுறேன்னே தெரியலையா?